ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிந்த வாழ்வை கூட தூக்கி நிறுத்தக்கூடிய ஆடி பௌர்ணமியில இந்த 2 மணி நேரத்தை தவற விடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அந்த 2 மணி நேரம் என்ன, அந்த நேரத்துல நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். பொதுவாக ஆடி பௌர்ணமி அன்று அம்பாளை நாம வழிபாடு செய்வோம், கிரிவலம் செல்வோம். நாம பௌர்ணமி அன்று வழிபாடுகள் செய்து முடித்ததற்கு பிறகு பௌர்ணமி முடியக்கூடிய அந்த நேரத்தை நாம தவறாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நேரம். இந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில என்ன என்ன வேணுமோ, தொழில் நல்லபடியாக லாபகரமாக நடக்கணும், கடன் தீர வேண்டும், பணம் அதிகரிக்க வேண்டும், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேண்டுதல்கள் என்ன தேவைகள் இருந்தாலும் அது இந்த 2 மணி நேரத்தில் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க வழிபட்டால் நிச்சயம் உங்களுக்கு நடக்குங்க. இது எழுதப்படாத உண்மை அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப ரொம்ப அற்புதமான இந்த நேரத்தை பல சித்தர்கள் ஞானிகள்லாம் பயன்படுத்தி அவங்களுக்கு தேவையானவற்றையான சக்திகளை பெற்று கொண்டுள்ளனர். அதனால சித்தர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம். இந்த நேரத்தை நிறைய பேர், பல கோடீஸ்வரன்கள் கூட இந்த நேரத்தை அவங்க வழிபாட்டை செலுத்தி அவங்க வாழ்க்கையில முன்னேறி இருக்காங்க. நீங்களும் அப்படி வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆடி பௌர்ணமியில் வரக்கூடிய இந்த நேரத்தை நீங்கள் தவறாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாம என்ன செய்யணும், இந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி எப்ப நிறைவடைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று மாலை 6:10க்கு தொடங்கி இன்று மாலை 4:51 நம்மளுக்கு நிறைவடைகிறது இந்த பௌர்ணமி திதி. இப்ப நாம வழிபாடு செய்யக்கூடிய அந்த 2 மணி நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று மாலை 3:51 5:51 வரைக்கும் நாம இந்த வழிபாட்டை செய்யணும். இந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம். இத சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க, திருமூர்த்தி நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்துல தான் அந்த செகண்ட் ஆஃப் மினிட்ஸ்ல உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு சக்திகள் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத இந்த நேரத்துல சித்தர்கள், ஞானிகள், முனிவர்கள் அவங்க எல்லாருமே தவம் செஞ்சு அவங்க சக்திகளை பெருக்கி கொண்டாங்களாம். அப்ப அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த நேரத்தை நாம தவறாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, வெளியே சொல்ல முடியாத பிரச்சனையில கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. வீடு வேணும், காரு வேணும், பங்களா வேணும், என்ன உங்களுக்கு வேணுமோ, ஒரு 2 லட்சம் பணம் வேணும் அப்படின்னு கூட நீங்க மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நீங்க இந்த நேரத்தை முதல்ல நீங்கள் பயன்படுத்தி இந்த வழிபாட்டை மேற்கொள்றீங்க அப்படின்னா முதல்ல ரொம்ப எளிமையா வேண்டிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பணம் வேணும்னு வச்சுக்கோங்க. இப்ப 1 லட்சம் 2 லட்சம்னு வேண்டிக் கொள்ளாமல் ஒரு 10,000 20,000 எங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இந்த 2 மணி நேரத்துல நாம என்ன செய்யணும் அப்படின்னா, 3:51 நம்ம 5:51 வரைக்கும் இந்த நேரத்தை நம்ம தவறாம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த 3:51க்கு உங்க பூஜை அறையில ஒரு தீபம் ஏத்திக்கோங்க. தீபம் ஏத்திட்டு நீங்க கிழக்கு பக்கமாகவோ இல்ல வடக்கு பக்கமாகவோ அமர்ந்துதான் நாம இந்த 2 மணி நேரம் வழிபாடு செய்ய போறோம். கீழே உட்கார்ற மாதிரி இருந்தா ஒரு விரிப்பு ஒண்ணு விரிச்சிட்டு அதற்கு மேல நீங்க கிழக்கு பக்கமாகவோ வடக்கு பக்கமாகவோ உட்கார்ந்துக்கோங்க. உட்கார்ந்துட்டு உங்களுக்கு என்ன நடக்கணும், என்ன விஷயம், என்ன காரியம் உங்களுக்கு நடக்கணுமோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்ன விஷயம் நடக்கணும், நான் உதாரணத்திற்கு சொல்றேன். எனக்கு ஒரு 1 லட்சம் பணம் வேணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த 1 லட்சம் எனக்கு கிடைச்சிட்டா நான் எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன், எவ்வளவு சந்தோஷமா இருப்பேனோ அந்த மனநிலையை எக்ஸ்ட்ராக்டா நம்ம கொண்டு வந்துட்டு அதுல இப்ப நான் சொல்லக்கூடிய அகத்தியர் சொன்ன மந்திரம் இது ஓம் ரிங் வசி வசி, ஓம் ரிங் வசி வசி, ஓம் ரிங் வசி வசி. இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன்லயே உங்களுக்கு அட்டாச் பண்றேன். இந்த மந்திரத்தை நீங்க தொடர்ந்து அந்த 2 மணி நேரமும் சொல்லணுங்க. இதுல இடையில நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு நாங்க எங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு எல்லாம் நீங்க போனீங்க அப்படின்னா அது முழுமையாக உங்களுக்கு பலன் தராது. 2 மணி நேரம் முழுமையாக இந்த மந்திரத்தை சொல்லணுமா? ஆமா சொல்லணும். இல்ல நாங்க வெளியில இருக்கிறோம், இல்ல ஒர்க்ல இருக்கிறோம் அப்படின்னு இருக்கிறவங்க
நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்திலேயே அந்த 2 மணி நேரம் அமைதியாக யாருக்கிட்டையும் பேசாம உங்க மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு இந்த மந்திரத்தை வந்து நீங்க அந்த 2 மணி நேரம் முழுமையாக சொல்லுங்கள். என்ன தேவைக்காக நீங்க சொல்றீங்களோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த விஷயங்களோ அந்த பணமோ உங்களுக்கு கிடைச்சிட்டா, அந்த விஷயம் உங்களுக்கு நடந்துட்டா நீங்க எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்களோ எக்ஸாக்டா அந்த மனநிலைன்னு நீங்க இந்த மந்திரத்தை சொல்லணும். சொல்லி இந்த 2 மணி நேரம் முடிந்த பிறகு நீங்க உங்களுடைய அன்றாட வேலைகளை பார்க்க துவங்கி கொள்ளலாம். ரொம்ப எளிமையானதுங்க. நம்மளுக்கு எந்த ஒரு செலவும் கிடையாது. நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட இந்த நேரத்துல நம்ம இந்த மந்திரத்தை சொல்லி தவம் செய்வது மட்டுமே. இந்த தியானம் செய்யும் போது நம்ம மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி கொண்டு நம்மளுடைய கோரிக்கைகளையும் குறிக்கோளையும் மட்டுமே நம்ம நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். இந்த 2 மணி நேரம் ரொம்ப ரொம்ப அருமையான நேரங்க. எல்லா கோடீஸ்வரனுங்க கூட இதை வந்து அவங்கெல்லாம் பயன்படுத்தி கொண்டு அவங்க தொழிலை மேம்படுத்துறதும் வாழ்க்கையில முன்னேறதும் ரொம்ப வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை யாருமே அவங்க வந்து வெளியில சொல்லுவாங்க அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லைங்களா. நம்மளுக்கு தெரிஞ்சதை ஒரு 4 பேருக்கு சொல்லணுமே அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக நானும் சொல்றேன். இது நிஜமா உங்களுக்கு பலன் அளிக்கும். நிறைய பேர் தொழில நஷ்டமாயிடுச்சு, எங்களுக்கு எதை தொட்டாலும் கல்லுன முட்டின மாதிரி இருக்குதுமா, நாங்க ஒரு அடி மேலே ஏறினா 4 அடி கீழே இறங்கிடுறோம், இந்த மாதிரி எல்லாம் நீங்க பிரச்சனையில இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமா சொல்றாங்க, நான் அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லுவேன், இந்த சோடசக்கலை நேரத்தை நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது வந்து 15 நாளைக்கு ஒரு முறை வரும். அமாவாசை முடிகிற நேரத்திலையும் வரும், பௌர்ணமி முடிகிற நேரத்திலையும் வரும். அதனால இந்த ஆடி பௌர்ணமி அன்று நாம செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. ஆடி மாதம் அப்படின்னாலே அம்பாளை நம்ம வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மாதம். இந்த மாதத்தில் வரக்கூடிய திதிகள், நட்சத்திரங்கள், கிழமைகள் அனைத்திற்குமே மிக மிக விசேஷமான வழிபாடுகள் உண்டு, சக்திகள் உண்டு. இந்த ஆடி பௌர்ணமி அன்று இந்த சோடசக்கலை திருமூர்த்தி நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தை வந்து யாருமே தவற விட்டுறாதீருங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான நேரம். இன்னைக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்களுக்கு வருது. அப்போ ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருமே வீட்டில் தான் பெரும்பாலும் இருப்போம் இல்லைங்களா. நீங்கள் வெளியில் போயிருந்தீங்கன்னா கூட நீங்கள் போயிருக்கிற இடத்துல பீஸ்ஃபுல்லாக ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல நின்று கூட நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். இந்த 2 மணி நேரம் மட்டும்தான் நம்ம தவறவே விடக்கூடாதுங்க. எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் தவற விட்டுறாதீங்க. இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நேரம். பல சித்தர்கள், ஞானிகள் இந்த நேரத்தை பயன்படுத்தி இருக்காங்க. இன்றளவும் அவங்க பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு அது வெளியில தெரியறது இல்லைங்க. இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த நேரம் 3:51 இருந்து 5:51 வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம். பௌர்ணமி முடிவதற்கு முன்னாடி 1 மணி நேரமும் பௌர்ணமி முடிந்து பிரதமையில இருக்கக்கூடிய அந்த 1 மணி நேரம், இந்த 2 மணி நேரத்துல ஏதோ ஃபேச்சர் ஆஃப் செகண்ட்ல வந்து இந்த பூமிக்கு வந்து சக்திகள் கிடைக்குது அப்படின்னு ஐதீகம். அதனால அந்த நேரத்துல நம்ம என்ன நினைச்சு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோமோ அது நிச்சயம் அப்படியே நடக்கும். நம்ம இந்த தியானம் செய்யும் போதே நம்மளோட சுத்தி வந்து தேவதைகள் சுத்திக்கிட்டு இருப்பாங்களாம். நம்ம என்ன கேட்கிறோமோ அதை அந்த நேரத்துல வந்து ததாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த ததாஸ்து அப்படின்னா அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். அந்த நேரத்தை நாம சரியாக பயன்படுத்தி கொண்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். தவறாமல் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.